தவக்காலத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய புத்தகம் யோனா. நினிவே நகரத்திலே வாழ்கிற மக்களுடைய பாவங்கள் பழிகளை பார்த்து கடவுள் கோபமடைந்து யோனாவை அழைத்து, போய் அந்த நினிவே நகரத்து மக்களுக்கு சொல், இன்னும் 40 நாட்களிலே அழிக்கப் போகிறேன் என்று சொல். யோனாவுக்கு நல்லா தெரியும் கடவுளை பத்தி. இந்த ஆளை நம்பி அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த ஆளு திரும்ப அவர் சொன்னபடி செய்ய மாட்டாரு, அதனால நம்ம போய் அங்கே வேண்டாம்டான்ட்டு தர்சிசுக்கு ரெடியா இருந்த கப்பலுக்குள்ள ஏறி கீழே போய் எவனுக்கு தெரியாம படுத்துக்கிட்டாரு. ஒளிஞ்சுக்கிட்டாருன்னா கடவுள் விடுவாரா? கப்பலை போட்டு ஆட்டி அசைச்சு எடுத்துட்டாரு. கப்பல் தலைவர் என்ன செய்யணும் தெரியாம தடுமாறுறான். ஜெபம் பண்ணிலாம் பார்த்தாங்க தான், எவனோ ஒருத்தன் உள்ள இருக்காண்டான்னு தெரிஞ்சு போச்சு. யாராப்பா அந்த மவராசன், வாடா முன்னால, தயவு செய்ய எங்களை காப்பாத்துறா, நாங்க வந்து உன் மேல பழி சொல்லல, கடவுள் தாமே சொல்றாருடா, உன்னை நாங்க தூக்கி போடணும்னு விரும்பல, ஆனா உன்னை தூக்கி போட சொல்றாருடா. வேற வழி இல்ல, மாட்டிக்கிட்டார் தலைவர். தூக்கி கொண்டே ஏறி கடலுக்கு அடியிலையா போற, நான் சொன்ன ஊருக்கு வாடா, வாடா என் ஏரியாவுக்கு வந்து பாடுறா. கப்புன்னு ஒரு மீனை ஒழுங்க வச்சு காரியில கொண்டு துப்பிட்டாரு. துப்புன பிறகு வேற வழி இல்ல, போய் பயங்கரமா சொல்றாரு, உங்களை அழிக்க போகிறார், 40 நாட்களில் நீங்கள் அழிந்து போவீர்கள், நீங்கள் மனமாறாவிட்டார். இவன் அள்ளி விடுறாரு. வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆண்டி முதல் அரசன் வரை மிருகங்கள் எல்லாமே மனம் மாறுறதுக்கு சாம்பல் பூசி கோணி உடுத்தி மனமாட்டம் அடைச்சிட்டாங்க.